பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை எல்லாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த 40 நாள் உபவாசத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த 2வது நாள் வார்த்தையாக தாழ்மையை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தாழ்மை என்று சொன்னாலே நம்முடைய கிறிஸ்து இயேசுக்குள் மட்டும்தான் அந்த தாழ்மை இருந்தது. அவரை போல் அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்களிடத்தில் இந்த நாளில் எதிர்பார்ப்பது தாழ்மையே. நீங்களும் நானும் அந்த தாழ்மையின் அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி, நம்மளை தாழ்த்துகிற அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவின் உதவியோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தாழ்மையின் அந்த அபிஷேகம், அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, வேதாகமத்திலிருந்து மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. பாருங்கள், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் அவர் நன்மை செய்து மற்றவர்களை நீ சிநேகித்து அப்படி நீ நடக்கிற உன்னிடத்தில் அவர் என்னத்தை கேட்கிறார் பாருங்க. அவர் நீ மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற எதையும் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கலையா? நன்மை செய்யுங்கள். இந்த உபவாச நாட்களில் மற்றவர்களை சிநேகிங்கள், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். உங்களை யாராவது திட்டாங்க, கோவப்பட்டுட்டாங்க, உங்கள் மேலே பொய் வழக்கு போட்டுட்டாங்கனாலும் அவர்களுக்காக நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிங்க, அவர்களை சிநேகிங்க, தாழ்மையோடு இருங்க. நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவரிடத்திலிருந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் நிச்சயமா வரும். நான் இதை விசுவாசத்தோடு உங்களிடத்தில் நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் எதிர்பார்ப்பது அவர் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர் தாழ்மையை தான் எதிர்பார்க்கிறார், மனத்தாழ்மையை தான் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் கேட்கலன்னு சொல்லுறார் பாருங்க இந்த வசனத்துல. இன்றைக்கு நீங்கள் தாழ்மைக்காக அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றார். பாருங்கள், வேதாகமத்தில் இருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன். எதை அவர் மாதிரியாக காண்பித்தார் பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்த போதிலும் பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பி இந்த பூமியில் உங்களுக்காக எனக்காக தாழ்மையின் ரூபம் எடுத்தார். அந்த கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவனுக்கு மேலாக அவரை எஜமானாக அவர் நினைக்கவே இல்லை. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்கள் பெரியவன் அல்ல என்று சொல்லி அவரை இந்த இடத்தில் தாழ்த்தி சொல்லுகிறார். ஊழியக்காரன் தன் எஜமானின் பெரியவன் அல்ல என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு அவருக்கு ஊழியம் செய்யலாம், ஜனங்களுக்கு ஊழியம் செய்யலாம், சபைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள் என்பதற்காக நம்மிடத்தில் மேட்டிமையான சிந்தைகள் இருக்கவே கூடாது. ஒருவேளை கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீங்கள் சம்பாதிக்கிறதுனால மற்றவங்களை மேட்டிமையாய் நீங்கள் நினைக்கக்கூடாது. மனத்தாழ்மை உள்ளவர்களா எல்லா இடத்தில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்க வேலைக்காரிகளை நீங்கள் எஜமாட்டிகள் என்று சொல்லி நீங்கள் அவர்களை நீங்கள் மெட்டிமையாய் நடத்தக்கூடாது. அவர்களும் உங்களைப் போல உள்ள ஒரு மனுஷிதான். அவர்களுக்கும் நீங்கள் இறங்கி போங்க, அவர்களுக்கு மனம் இறங்குங்க. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் பாருங்க. வேலைக்காரிகளும் நம்ம தாழ்மையை கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் யார் இந்த நாட்கள் வெளியில் வேலை செய்தாலும் நம் மற்றவர்களிடத்தில் தாழ்ந்து போகணும். தாழ்ந்து போக போக தேவனாகிய கர்த்தர் பாருங்க, ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வனமாக சொல்லுது பாருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவரோடொருவர் ஏக சுந்தரர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமானுங்கள் என்று எண்ணாதிருங்கள். பாருங்கள், நம்மளை ஒருவரோடு தாழ்ந்து போகணுமா? மேட்டிமையான எண்ணங்களும் சிந்தனைகள் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாதா? நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் மெசேஜ் கொடுக்குறேன், நான் ஜனங்களை வழிநடத்துகிறேன், இல்லை நான் குடும்பத்தை வழிநடத்துகிறேன், நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எந்த விதமான மேட்டிமையான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்க வேண்டாம் என்று தேவனாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட இந்த நாட்களில் அவர் தாழ்மையை, மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதரியே, இந்த 2வது நாளும் உங்களிடத்தில் இந்த மனத்தாழ்மை இல்லாமல் இருந்தால் அந்த தாழ்மைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிங்கள். நிச்சயமாக அவர் உங்களை
ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவனோடு நடப்பதற்கான அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற நீங்கள் என்ன இந்த நாட்களில் செய்ய போகிறீர்கள், என்ன மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வரப்போகிறீர்கள், அதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த தாழ்மையின் ரூபத்தை எடுத்த கிறிஸ்துவை போல எல்லா இடத்திலும் நீங்கள் தாழ்ந்து போவீர்கள் என்றால் நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளில் ஜெபிக்கிறேன். தாழ்மையை கர்த்தர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்திலும் தாழ்ந்து போக, பொறுமையோடு போக, கர்த்தாவே கோபம், சண்டை, அப்பா பிரிவினைகள், கலகங்கள் எதுவும் இல்லாதபடி கர்த்தாவே எல்லா இடத்திலும் தாழ்ந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் சிலுவை பரியந்தம் எங்களுக்காக தாழ்த்தினேன். ரத்தம் சிந்தி காயங்கள் எங்களுக்காக அந்த தழும்பு வரும்படியாக காயங்களை ஏற்றுக்கொண்டீர் இயேசப்பா. அப்பா வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டப்பட்ட போதிலும், உம்மை அவமானப்படுத்த போதிலும் நீர் அந்த இடத்திலும் எங்களுக்கு உம்மை தாழ்த்தினீர். அப்பா அனுப்பப்பட்ட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீர் உம்மை தாழ்த்தினீர் இயேசப்பா. நீ தாழ்த்தப்பட்டதினால் உயர்த்தப்பட்டீர். இந்த நாளிலும் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த போகிறீர். அந்த ஆசீர்வாதம் இவர்கள் ஒவ்வொருவரும் மீது வந்து தங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மேல ஜெபங்களுங்க பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.